ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு முயல் வசித்து வந்தது. அது மிகவும் வேகம். அதனால் நான் தான் காட்டுக்கே ராஜா என்று கர்வம் கொண்டு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது. மற்ற மிருகங்களை கண்டால் நான் தான் வேகம், உங்களால் என்னை ஒருபோதும் வெல்ல முடியாது என்று சவால் விடுவது அதன் வழக்கம். அப்படியாக ஒரு நாள் வழக்கம் போல ஆமையிடம் சென்று, நான் தான் வேகம், உன்னால் ஒருபோதும் என்னை வெல்ல முடியாது, வேணுமானால் பந்தயம் வைப்போமா என்று கேட்டது. ஆமையும் முயலின் சவாலை ஏற்றுக்கொண்டது. காட்டில் இருந்த மரங்கள் விலங்குகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு, இந்த ஆமையால் ஒருபோதும் முயலை வெல்ல முடியாது என்று பேசிக்கொண்டன. போட்டி தொடங்குவதற்கான நேரம் வந்தது. ஓட்டப்பந்தயத்திற்கு ஒரு குறிப்பிட்ட இலக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. காட்டில் இருந்த அனைத்து விலங்குகளும் பந்தயத்தை பார்ப்பதற்கு கூடின. நரியார் பந்தயத்திற்கான கொடியை அசைத்தார். பயங்கரமான வேகத்தில் முயல் ஓடியது. ஆமை மெதுவாக நகர்ந்து சென்றது. 1/2 கிலோமீட்டர் தூரம் வரை முயல் முன்னதாக சென்றது. ஆமையின் பந்தயம் மெதுவாக நடந்து வந்தது. சற்று தூரம் சென்றதும் முயல் திரும்பி பார்த்தது. ஆமை வெகு தூரத்தில் வந்தது. ஆமையை பார்க்க வேண்டுமானால் பைனாகுலர் வேண்டும் என்று தன்னைத்தானே நினைத்து சிரித்தது. சரி, கொஞ்சம் ஓய்வெடுத்து ஒரு குட்டி தூக்கம் போட்டுவிட்டு போகலாம் என்று நினைத்தது. அதுவும் பந்தயத்தின் ஒரு பகுதியாக ஓடும் பாதையின் ஓரமிருந்த பெரிய மரத்தின் அடியில் படுத்து தூங்கியது. மெதுவான ஓட்டத்தை தொடர்ந்த ஆமை தூங்கிக் கொண்டிருந்த முயலை கடந்து மெதுவாக சென்றது. அது இறுதி இலக்கை அடைந்த போது அங்கிருந்த விலங்குகள் அனைத்தும் ஆச்சரியத்துடன் கைத்தட்டி ஆரவாரம் செய்தன. தூங்கிய முயல் எழுந்து பார்த்தபோது ஆமை வெற்றி பெற்றதை கண்டு தலைகுனிந்து சென்றது. நீதி: மெதுவாக இருந்தாலும் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து செயல்படுபவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள்.